Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தஞ்சை ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் சார்பில் தஞ்சை மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதுகுறித்து ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமாருடன் எமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். தஞ்சை ஜோதி அறக்கட்டளை நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் ஆகியவை இணைந்து கடந்த 3 நாட்களாகவே தஞ்சையில் மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஊராட்சியில் பணியாற்றக்கூடிய ஊராட்சி பணியாளர்களுக்கு தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறோம். இந்த நிலையில் தீபாவளிக்கு முன்னதாக அவர்களுக்கு புத்தாடையும், அடுத்த நாள் அவர்கள் பணி செய்து முடித்தவுடன் அவர்களுக்கு தேநீர் நேரடியாக சென்று வழங்கினோம். இந்த நிலையில் இன்றைய தினமும் கூட தீபாவளி முடித்து பணி செய்த அந்த தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் ஒரு நலத்திட்ட விழா நடந்திருக்கு. இது குறித்து தெரிவிப்பதற்கு நம்மிடையே ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் இருக்கலாம். சார் வணக்கம். இப்போ இன்னைக்கு தினம் கடந்த 3 நாட்களாகவே தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிட்டு வரோம். இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி கௌரவப்படுத்திருக்கோம்? வணக்கம் சார். நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் கடந்த 6 வருடங்களுக்கு மேலாக தூய்மை பணியாளர்கள், குறிப்பாக அவர்கள் தான் ரொம்ப முக்கியமான முன்கள பணியாளர். அந்த தூய்மை பணியாளருக்கு வந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நம்ம வழங்கிட்டு வரோம். ஏற்கனவே அவர்களுக்கு வந்து 1 கிராம் தங்க நாணயம் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துக்கே கொண்டு போய் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ இந்த தீபாவளி அப்போ வந்து தஞ்சை மாநகராட்சியில் வந்து கிட்டத்தட்ட 300 டன்னுக்கு மேலே குப்பைகள், குறிப்பாக வந்து தெற்கு வீதி, தெற்கு அலங்கம், காந்திஜி ரோடு, அண்ணா சாலை பகுதியில் வந்து ஏகப்பட்ட தரைக்கடைகளில் இருந்துச்சு. அந்த தரைக்கடைகளில் ஏற்பட்ட கழிவுகள், பட்டாசு வெடித்தெல்லாம் ஏற்பட்ட பட்டாசு கழிவுகள், அன்றாடம் சேகரிக்கப்படும் குப்பைகள் என்ன கிட்டத்தட்ட 300 டன்னுக்கு மேலே வந்து குப்பைகளை வந்து அவங்க சேகரிச்சிருக்காங்க. நேற்று அதிகாலையில் தான் அவங்க பணிக்கு 4:30 மணிக்கெலாம் அவங்க வேலைக்கு வந்து அந்த தூய்மைப்படுத்தும் பணி அவங்க செஞ்சாங்க. நேற்று அவங்க அதிகாலையில் வேலைக்கு வந்தப்போ கடுமையாக மழை பெஞ்சுது. அந்த மழையும் பொருட்படுத்தாமல் வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து அந்த குப்பையை அகற்றி இந்த நகரை வந்து மறுபடியும் சுத்தமாக்கி கொடுத்துருக்காங்க. அவங்களோட அந்த சேவையை பாராட்டணும், அவங்களை கௌரவப்படுத்தி ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த நிகழ்வு ஏற்பாடு செஞ்சுருந்தோம். இன்றைக்கி வந்து அவங்கள தனி வாகனத்தில் அவங்களுக்கு தஞ்சையில் இருக்கக்கூடிய பிரபல அசைவ உணவகத்துக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு மட்டன், சிக்கன், மீன், பிரியாணி, அப்புறம் வெள்ளை சாதம் உள்ளிட்ட விருந்து வந்து நாங்கள் வழங்கியிருக்கோம். மேலும் அவங்க தற்கொலை தூய்மை பணியாளர்களுக்கு வந்து தீபாவளி அன்னைக்கு விடுமுறை கிடையாது. அவங்க அன்னைக்கு அந்த விடுமுறைக்கு வந்து அவங்களுக்கு சம்பளத்தில் பிடிப்பாங்க. அதனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவங்க சோர்வு அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களோட 1 நாள் சம்பளத்தை வந்து இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கப்பரிசா இன்னைக்கு வந்து வழங்கியிருக்கிறோம் சார். ஆமாம், இப்போ இந்த ஜோதி அறக்கட்டளை சார்பாக உங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்காங்க. இது எப்படி நீங்கள் இப்போ பார்க்குறீங்க? நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோங்க ஐயா. நாங்கள் வந்து தஞ்சாவூர் மாநகராட்சியில் தூய்மை பணியாளராக பணியாற்றோம். அனைவரும் வந்து மழையில் நாங்கள் நேற்று 4:30 மணிக்கெலாம் பார்த்தா செம்ம மழை. அதிலே இருந்து எல்லா குப்பையும் அள்ளணும். அவங்க தரக்கடை போட்டு அப்படி அப்படியே குப்பையெல்லாம் போட்டு போயிட்டாங்க. வெடி குப்பை எல்லாமே போட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அங்கே எல்லாத்தையும் வந்து மழையை நனைஞ்சிக்கிட்டே நாங்கள் எல்லாம் வேலை பார்த்தோம். அங்கே ஒரு டீ குடிக்க கூட ஒரு கடை இல்லை. அப்போ ஜோதி அறக்கட்டளை தான் வந்து எங்களுக்கு பிஸ்கட்டு, டீ எல்லாம் காலையிலேயே வாங்கி கொடுத்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அதே போல் எங்களை வந்து கௌரவிக்கிற விதமாக அந்த தீபாவளி குப்பை அள்ளினதால கௌரவிக்கிற விதமாக எங்களை வந்து கண்ணப்பா ஹோட்டலில் வந்து அசைவம் சாப்பிடுங்க அசைவம், சைவம் சாப்பிடுங்க சைவம், அப்படி தனித்தனியாக பிரித்து யாருக்கு என்ன வேணுமோ உணவு அதை வந்து சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டப்ப எங்களுக்கு வந்து பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன், மீன், முட்டை எல்லாம் வச்சு சாப்பாடு நல்லா இருந்துச்சு. எல்லாம் வயிறு நிறையா சாப்பிட்டோம். அது இல்லாமல் தீபாவளிக்கு வந்து எங்களுக்கு 1 நாள் சம்பளம் இல்லை. தீபாவளிக்கு வந்து லீவ் போட்டதுனால எங்களுக்கு சம்பளம் இல்லை. அந்த சம்பளத்தை வந்து அந்த காசோலையை வந்து எங்கள் கையில் வந்து அனைவருக்குமே வந்து கவரில் வச்சு மரியாதையாக கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. தஞ்சை ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மூலமாக தூய்மை பணியாளர்களுக்காக கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. தஞ்சையிலிருந்து ஒளிபரப்பாளர் கார்த்திகுடன் சரவணகுமார், நியூஸ் 7 தமிழ்.